பல திருத்தலங்களுக்கு சென்று திரும்பிய அந்தணன் ஒருவன் காம்யக வனம் வழியே வந்தான். அங்கு பாண்டவர்களின் நிலைமையை தெரிந்து கொண்டான். அதன் பிறகு அவன் அஸ்தினாபுரத்திற்கு சென்று திருதராஷ்டிரனிடம் பாண்டவர்கள் காட்டில் மிகவும் மேன்மையுடன் இருப்பதை தெரிவித்தான். இதை கேட்டு திருதராஷ்டிரன் பொறாமை கொண்டான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. இச்செய்தியை கேட்டு துரியோதனன் கவலை கொண்டான். பாண்டவர்களை வனத்திற்கு அனுப்பிய நோக்கம் அவர்கள் அங்கு எதையும் செய்ய முடியாமல் செயலிழந்து போவார்கள் என்றுதான். ஆனால் நான் நினைத்தது போல் நடக்காமல் போயிற்றே. பாண்டவர்களை வனத்திற்கு அனுப்பி தவறு செய்து விட்டேனே என நினைத்து வருந்தினான் துரியோதனன். அப்பொழுது சகுனி துரியோதனனிடம், மருமகனே, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நாம் அனைவரும் வனத்திற்கு சென்று பாண்டவர்கள் இருக்கும் இடத்தில் குடில் அமைப்போம். அங்கு நாம் செல்வ செழிப்புடன் இருப்பதை அவர்கள் காணும்படி செய்வோம். இதை பார்த்து பாண்டவர்கள் பொறாமையால் துன்பப்படுவர் என கூறிவிட்டு சிரித்தான். துரியோதனனுக்கும் இந்த யோசனை சரி எனப்பட்டது. உடனே அனைவரையும் பாண்டவர்கள் இருக்கும் இடத்தில் குடில் அமைக்குமாறு கட்டளையிட்டான். அதன்பின் அனைவரும் வனத்தை நோக்கி சென்றார்கள். அவர்களுடன் கர்ணனும் சென்றான். கௌரவர்கள் அனைவரும் வனத்தை அடைந்தனர். இவர்கள் சென்ற காலம் வளர்பிறை காலத்தின் பௌர்ணமி நாளாகும். அன்று கந்தர்வர்கள் பூமிக்கு வந்து பூமியிலுள்ள நீர்நிலைகளில் ஜலக்கிரீடை செய்வது வழக்கம். பௌர்ணமி ஆதலால் கந்தர்வர்கள் தைத்திய வனத்தில் உள்ள குளக்கரையில் இறங்கினார்கள். தைத்திய வனத்தில் கந்தர்வர்கள் இருப்பதை அறிந்த வனவாசிகளும் அந்தணர்களும் பாண்டவர்களும் குளக்கரைக்கு போகாமல் ஒதுங்கியிருந்தனர். கந்தர்வர்களுக்கு இந்த மரியாதை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அங்கிருந்த துரியோதனனுக்கு பாண்டவர்களை பழிவாங்கும் எண்ணம் மட்டுமே இருந்தது. கௌரவர்கள் வனத்திற்குள் சென்று பாண்டவர்களை தேடிக்கொண்டு இருந்தனர். அப்பொழுது அங்கு வரும் அந்தணர்கள் மூலம் பாண்டவர்கள் இருக்கும் வழியை கேட்டு குளக்கரை நோக்கி சென்றனர். அங்கு குளக்கரையில் கந்தர்வர்கள் தெய்வங்களுக்கு பூஜை செய்து நீரில் இறங்கி பாட்டு பாடி நடனமாடினார்கள். பெண்களுடன் மகிழ்ச்சியில் இருந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு குதிரைகள் பெரும் படையுடன் வரும் காலடி சத்தம் கேட்டது. சகுனி அந்த குளக்கரையை அடைந்தான். அக்குளக்கரைக்கு எதிரில் பாண்டவர்களின் பர்ணச்சாலை இருப்பதை அறிந்தான். அப்பொழுது அக்குளக்கரையில் குளித்து கொண்டிருக்கும் கந்தர்வர்களை பார்த்தான். அங்கு காவல் காத்து கொண்டிருக்கும் காவலாளியை அழைத்து, எங்கள் அரசன் துரியோதனன் வந்து கொண்டிருக்கிறான், அதனால் கந்தர்வர்களை இங்கிருந்து கிளம்பச் செல் என்றான். காவலாளி இச்செய்தியை கந்தர்வர்களிடம் தெரிவித்தான். கந்தர்வர்கள் சகுனியிடம் வந்து, இந்த வனம் அனைவருக்கும் பொதுவானது. இன்று பௌர்ணமி ஆதலால் நாங்கள் இங்கு நீராட வந்துள்ளோம். இதை அறிந்த அந்தணர்களும் வனவாசிகளும் எங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றனர். இது மனிதர்களுக்கான இடம் என்றும் சொல்லப்படவில்லை. அது மட்டுமன்றி இது அஸ்தினாபுரத்திற்கு உட்பட்டதும் கிடையாது. அதனால் தாங்கள் இவ்விடத்தை விட்டு அகல சொல்ல எந்த உரிமையும் இல்லை என கூறினர். இதை கேட்டு கோபம் கொண்ட சகுனி, இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து அகலவில்லை என்றால் நாங்கள் அகற்ற வேண்டியதாக இருக்கும் என்றான். இச்செய்தி கந்தர்வர்களின் தலைவனான சித்திரசேனனுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே கந்தர்வர்கள் வேகமாக கரையேறி தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள். சித்திரசேனன் அங்கு வந்து, நீங்கள் தொந்தரவு செய்யாமல் இங்கிருந்து சென்று விடுங்கள். உங்கள் படை பலத்தை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களிடம் வீண் விவாதம் செய்தால் தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்றான். இதை கேட்டு சகுனி பலமாக சிரித்தான். நீங்கள் எங்களுடன் போட்டியிட்டு வென்றிட முடியுமா என ஏளனமாக கேட்டான். உடனே கர்ணனை பார்த்து, கர்ணா, இவர்களை இங்கிருந்து அடித்து விரட்டு, இது துரியோதனனின் ஆணை ஆகும் என்றான். உடனே கர்ணன் கந்தர்வர்களை நோக்கி பல பானங்களை ஏவினான். இதை சற்றும் எதிர்பாராத கந்தர்வர்கள் நிலை தடுமாறி போயினார்கள். கந்தர்வர்கள் பலர் அடிபட்டு கீழே விழுந்தனர். கந்தர்வ பெண்கள் இதை கண்டு பயந்து ஓடினர். கர்ணன் இடைவெளி இல்லாமல் கந்தர்வர்களை நோக்கி பானங்களை ஏவிய வண்ணம் இருந்தான். இந்த நிலை தடுமாறும் நிலையிலும் சித்திரசேனன் தன் படைகளை ஒன்று திரட்டி இந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கினான். அப்பொழுது அங்கு வந்த துரியோதனனிடம் சகுனி நடந்தவற்றை கூறினான். பாண்டவர்களை காண செல்வதற்கு இடையூறாக இருந்த கந்தர்வர்களை கர்ணன் துவம்சம் செய்வதை பார்த்து துரியோதனன் மகிழ்ச்சியடைந்தான். சித்திரசேனன் தன் படைகளை கொண்டு கர்ணனை எதிர்த்து போரிட தொடங்கினான். கர்ணனை காட்டிலும் கந்தர்வர்கள் வேகமாக தாக்கினர். இதனால் கர்ணனின் தேர் உடைந்தது.
கர்ணன் வைத்திருந்த வில்லையும் அவர்கள் உடைத்தனர். கந்தர்வர்களின் பலம் அதிகமாகிக் கொண்டே போனது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் கர்ணன் அவ்விடத்தை விட்டு சென்றான். கந்தர்வர்கள் பலம் பெற்றிருப்பதையும் கர்ணன் அவ்விடத்தை விட்டு விலகி சென்றதையும் துரியோதனன் கவனித்தான். இதனால் துரியோதனனின் மனதில் பயம் குடிகொண்டது. உடனே துரியோதனன் தானும் அவ்விடத்தை விட்டு செல்வதுதான் சிறந்தது என நினைத்து அங்கிருந்து செல்ல முற்பட்டான். அப்பொழுது சித்திரசேனன் தன் மாய சக்தியால் துரியோதனனை சிறைபிடித்தார். துரியோதனனுடன் வந்த அனைவரையும் சித்திரசேனன் சிறைபிடித்தார். கந்தர்வர்கள் அனைவரையும் சிறைப்படுத்தி கொண்டு அங்கிருந்து சென்றனர். துரியோதனனின் படைகளில் இருந்து தப்பிய சில வீரர்கள் பாண்டவர்களிடம் ஓடி சென்றனர். பாண்டவர்கள் துரியோதனனின் படை வீரர்களை கண்டு திகைத்து நின்றார்கள். படை வீரர்கள் அவர்களிடம் சகுனி யோசனையால் துரியோதனன் படைகளை அழைத்து கொண்டு இங்கு வந்தார். துரியோதனனுக்கு முன்வந்த சகுனி குளக்கரையில் நீராடி கொண்டிருந்த கந்தர்வர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறினார். இதனால் இரு தரப்பினருக்கும் யுத்தம் ஏற்பட்டது. யுத்தத்தில் சித்திரசேனன் தன் மாய சக்தியை கொண்டு கௌரவர்கள் அனைவரையும் சிறைபிடித்து செல்கின்றனர். தாங்கள்தான் துரியோதனனையும் கௌரவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என வேண்டினார்கள். அப்பொழுது பீமன், உங்கள் அரசன் துரியோதனனுக்கு சரியான தண்டனை தான் கிடைத்துள்ளது. துரியோதனன் எங்களை நாட்டை விட்டு அனுப்பிய போது நீங்கள் நின்று வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எதற்காக உதவியை தேடி இங்கு வந்துள்ளீர்கள்? எங்களால் காப்பாற்ற முடியாது என கடுமையாக கூறினான் பீமன். இதை கேட்ட தர்மர் பீமனிடம், பீமா, நீ இவ்வாறு பேசுதல் கூடாது. கௌரவர்களும் நமக்கு சகோதரர்கள் ஆகிறார்கள். இப்பொழுது வேண்டுமானால் அவர்களிடம் நமக்கு பகை இருக்கலாம். மனித குலம் என்பது ஜாதி, இனம், மொழி இவற்றால் ஒன்று சேர்கிறது. நமக்கு கௌரவர்களிடம் மட்டுமே விரோதம் உள்ளது. அவர்களின் குலம் நம் குலமாகும். நம் குலத்திற்கு தீங்கு ஏற்படும் போது அதை நாம் தடுக்க வேண்டும் அல்லவா? கந்தர்வர்கள் சிறைப்பிடித்துள்ளது நம் குலத்தை சேர்ந்தவர்கள். நம் குலத்திற்கு இழுக்கு நேரும் போது அதை நாம் தடுக்க வேண்டும். அதனால் உடனே சென்று நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என உறுதியாக கூறினார். தர்மரின் பேச்சை மீற முடியாத சகோதரர்கள் கந்தர்வர்களை நோக்கி சென்றார்கள். பாண்டவர்கள் கந்தர்வர்களை தடுத்து நிறுத்தினார்கள். தர்மர் சித்திரசேனனை பார்த்து, நீங்கள் சிறைபிடித்து கொண்டு செல்பவர்கள் எங்கள் குலத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்றான். சித்திரசேனன் தர்மரிடம், நீங்கள் பாண்டவர்கள் தானே? நீங்கள் இங்கு தங்கியுள்ளீர்கள் என்பது தெரியும். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். துரியோதனன் உங்களின் சகோதரன் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. பௌர்ணமி நாளான இன்று நாங்கள் குளக்கரையில் நீராடி கொண்டிருந்தோம். இவர்கள் அங்கு வந்து எங்களுக்கு இடையூறு செய்தார்கள். கர்ணனை விட்டு எங்களை விரட்ட கூறினார்கள். அதனால்தான் நாங்களும் எங்கள் பலத்தை அவர்களுக்கு காண்பித்தோம். இவர்கள் உங்களுக்கும் கெடுதல் செய்துள்ளார்கள். அவ்வாறு இருக்கையில் நீங்கள் ஏன் இவர்களை காப்பாற்ற நினைக்கின்றீர்கள் என்றார். தர்மர் அவரிடம், எவ்வளவு துன்பங்களை இவர்கள் எங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இவர்கள் எங்கள் சகோதரர்கள். அதனால் நீங்கள் இவர்களை விட்டுவிடுங்கள் என கூறினார்கள். ஆனால் சித்திரசேனன் இவர்களை ஒருபோதும் விடுவிக்க முடியாது என உறுதியாக கூறினார். தர்மர் அவரிடம், நீங்கள் விடுவிக்கவில்லை என்றால் யுத்தம் செய்தாவது இவர்களை விடுவித்துக் கொண்டு செல்வோம் என கூறினான். இதை கேட்டு துரியோதனன், தர்மன் நிச்சயம் தங்களை காப்பாற்றுவான் என நம்பினான். சித்திரசேனன் அவர்களிடம், அப்படியென்றால் எங்களுடன் யுத்தம் புரிந்து கௌரவர்களை காப்பாற்றிக் கொள் என்றார். அதன் பிறகு தர்மர் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் யுத்தத்தை தொடங்குமாறு சைகை காண்பித்தார். சித்திரசேனன் தேவலோகத்தில் தனக்கு கலைகளை கற்றுக் கொடுத்தவர் என்பதை அர்ஜுனன் அறிந்தான். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அர்ஜுனன் தன் வில்லை கொண்டு பல கணைகளை ஏவினான். கந்தர்வர்கள் அர்ஜுனனையும் பீமனையும் எதிர்த்து போரிட்டனர். பீமன் தன் பலத்தால் பல கந்தர்வர்களை துவம்சம் செய்தான். வெகுநேரம் இந்த யுத்தம் நடைபெற்றது. அர்ஜுனனின் வில்லுக்கு பல கந்தர்வர்கள் மடிந்தனர். சித்திரசேனனின் அணிவகுப்பால் கந்தர்வர்கள் பலர் வந்தனர். அர்ஜுனனின் வில் திறமையை கண்டு கந்தர்வர்கள் வியந்தனர். கந்தர்வர்களுக்கு துரியோதனின் மேல் இருந்த கோபம் அர்ஜுனன் மற்றும் பீமன் மேல் இல்லாமல் போனது. அர்ஜுனன் மற்றும் பீமனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் கந்தர்வர்கள் அவஸ்தையடைந்தனர். கந்தர்வர்கள் படை வெகு வேகமாக பின்னடைந்து கொண்டே வந்தது. இதை கண்ட தர்மர், இதற்கு மேல் யுத்தம் புரிந்தால் விபரீதமாக ஏதேனும் ஏற்படக்கூடும் என நினைத்து அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் போரை நிறுத்துமாறு சைகை காண்பித்தான். சித்திரசேனன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டான். அர்ஜுனனின் வில் திறமையை பாராட்டினான். அதன் பிறகு சிறைப்பிடித்த கௌரவர்களை விடுவித்து அங்கிருந்து சென்றனர். தர்மர் துரியோதனனிடம், துரியோதனா,
நீ அஸ்தினாபுரம் சென்று நல்லாட்சி புரிவாயாக என கூறினான். இது துரியோதனனுக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்துவது போல் இருந்தது. இதற்கு காரணம் பாண்டவர்கள் உயிர் பிச்சை போடுவது போல் இருந்தது என எண்ணினான். இதை கர்ணனிடம் சொல்லி மிகவும் வருத்தம் கொண்டான். கர்ணன் துரியோதனனுக்கு ஆறுதல் கூறினான். பிறகு அங்கிருந்து கௌரவர்கள் அரண்மனைக்கு சென்றனர். பீஷ்மருக்கு நடந்தவை அனைத்தும் தெரிவிக்கப்பட்டது. பீஷ்மர் துரியோதனனிடம், துரியோதனா, இப்பொழுதாவது தெரிந்து கொள், உனக்கு ஆபத்தில் உதவியவர்கள் பாண்டவர்கள், அதனால் அவர்களை வெறுத்து ஒதுக்காதே என கூறினார். பீஷ்மரின் சொற்களை துரியோதனன் தன் செவிகளில் வாங்கிக் கொள்ளாமல் சென்று விட்டான்.